மத்தேயு முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இந்த நாளில் நான் உங்களோடு பேசக்கூடிய இந்த வார்த்தை 3வது வார்த்தை. ஆவியிலே எளிமை, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னும் நல்லா கவனிச்சுக்கங்க. நான் பிரசங்கிறதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது காலங்காலமாக கேட்டுக்கிட்டு வந்த சில அடிப்படை உபதேசத்துக்கு மாறாக இருக்கிறதுனால என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை முதல்ல சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறது எல்லாம் நீங்கள் அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று, நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். என்ன நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேனோ அதன்படி வாழ்கிறதுக்கு நான் எவ்வளோ என்னை டெடிகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, என் குடும்பத்துக்கு நல்லா இருக்குது, என்னுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியாது, பிள்ளைக்கு அது ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்குது. அவங்க என்ன பார்க்கும்போது நான் புத்தி சொல்லாமையே பல விஷயங்களில் அவங்க மாற்றம் அடைவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆமாம். அப்படின்னா உங்கள் வீட்டில் போராட்டம் இல்லையா சார்னு கேட்டுறாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் நாங்கள் வெற்றியுள்ள நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு கொஞ்சம் பெருமை இருக்கும். எப்படின்னா, இந்த வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, அப்பா நான் ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணலை, 52 வாரமும் நான் சபைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கணக்கு ஆண்டவர் இப்படி 1-2 போட்டு வச்சுக்கிட்டு 52 வாரம் வந்தியான்னு என்ன பண்ணுறது இல்லை, டிக் அடிச்சு பார்த்துட்டு அந்த 52 ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. ஒன்று குறைஞ்சி போச்சு அதுக்கு அழுவாங்க சிலர். ஆண்டவர் இந்த வருஷம் 2 ஆராதனையை மிஸ் பண்ணிட்டாண்டவர். ஒன்றும் என் பையன், இன்னொன்று என் மருமவக்காரன் ஆண்டவரை. இதுக்கு வேற காரணம்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் ஆண்டவர் எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன் நான். இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் சொட்டையாக அங்கே உட்காந்துருக்கு. நீங்க ஆராதனைக்கு அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நீங்க எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எது முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க? ஞாயிற்றுக்கிழமை தவறாம வர்றதும், காணிக்கை பொட்டியில் காணிக்கை போடுறதும், பசமாக இப்படி கரெக்டா போடுறது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. 734 ரூபா. ஏன்னா 7340 ரூபா தசமமாக வாங்கியிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும், 730, அந்த 4 ரூபாய் குறைக்கிறது, 730 ரூபாயா போடுறது. இல்லைன்னா ஒரு 6 ரூபாய் சேர்த்து 740 ரூபாயா போடுறது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி. இதெல்லாம் நான் உங்களை தப்பா சொல்லல, இதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகுங்கிறேன் நான். உங்ககிட்ட கர்த்தர் தசமபாகம் 1 அப்படிங்கறத என்ன பண்ணவே இல்லை, 10ல் 1 தான் அப்படியே போடணும்னு ஆண்டவர் என்ன சொல்லல, எங்கேயுமே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் முழுசுமே அவருதான். அல்லேலூயா. முழுசுமே அவருதான். உன்னுடைய வாழ்க்கையே முழுதும் அவருடைய கருத்தில் இருக்குது. நீ உயிரோடு இருக்கிறது, வாழ்றது எல்லாமே அவருடைய கிருபை. அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு.
உங்கள் மனசில் எவ்வளோ தோணுது அது சந்தோஷமாக போடுங்க, அவ்வளோதான். 100 ரூபா தான் சார் போட முடியும், போடு. குற்ற உணர்வுக்குள்ளே வாழாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அது போட முடியாமல் அது 334 கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு அந்த 4 ரூபாய்க்கு எங்கெங்கே போய் தேடுறது, 2 ரூபாயா தேடி எதுக்கெல்லாம் இப்படி சிரமப்பட்டு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சார் காணிக்கையே போடக்கூடாதா சார்? அப்படின்னா காணிக்கையே போடலைன்னா ஊழியமே என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அது வேற விஷயம். ஆனால் எப்படி போடுறீங்கிறது ரொம்பவும் முக்கியம். அதை அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். நீ போடுறத சரியா செலவழிக்கலன்னா நீ சரியான இடத்துல விதைக்கல. சரியான இடத்துல விதைச்சுட்டு தப்பான இடத்துல விதைச்சுட்டு கர்த்தர் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாருங்க, ஆசீர்வாதத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா எப்படி வரும்? நீ போய் பால் நிலத்துல என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, விதைச்சிட்டு வந்திருக்கிறிய. அதனால கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பா. அதை நான் என்ன சொல்ல வரேன், அந்த 40 நாள் கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி 52 வாரம் வர்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, ஆவியில எளிமையா, சத்தமா சொல்லுங்க, தோற்றத்துல எளிமையா இருங்கன்னு சொல்லல. நிறைய பேர் இன்னைக்கு தோற்றத்துல ரொம்ப எளிமையா இருப்பாங்க. காது கம்ம கை எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. அது என்னது, அதுல என்னது, வெள்ளை வெள்ளை வெளியேன்னு. அந்த வெள்ளை கூட என்ன ஆகக்கூடாது கொஞ்சம் தெரியுமா, டல் அடிக்க கூடாது, அவ்வளோ பிரைட்டா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு இருதயத்துல எளிமை. சொல்லுங்க, நான் அதை அடுத்து பேச வரேன். நான் இருதயத்தில் எளிமையை பற்றி அப்புறம் பேச வரேன். நான் அப்படி எளிமையா இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமானது. சொல்லுங்க, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரெண்டையும் போட்டு ஒன்னா போட்டு குழப்பி எங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் தூக்கி என்ன பண்ணி வச்சுக்கிறதுங்க. நேற்று ஒரு மெசேஜ் கேட்டேன், நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். நல்ல வேளை கடவுள் உங்களுக்கு எவ்வளவோ புரிய வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. அவர் செட்டைக்குள்ள வந்துரு, அவர் செட்டைக்குள்ள வந்துரு, அங்க ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் செட்டைக்குள்ள என்ன இருக்குது, கையை வேற இப்படி விரிச்சுக்கிட்டார். இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் இவ்வளவு விளக்கியும் இன்னும் விளங்காம இருப்பாங்க. ஆண்டவருக்கு என்ன இருக்குதுங்க, ரெக்க இருக்குது. அதுலதான் அவர் என்ன பண்ணுவார், பறந்து கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளால் மூடுகிறது போல ஆண்டவர் அப்படியே டொர்ன்னு என்ன பண்ணுவாருங்க, பறந்து அப்படியே சட்டை வச்சு என்ன பண்ணிக்குவாருங்க, மூடிக்குவார். வசனம் அப்படித்தான் சார் இருக்குது. எவ்வளவு நேரம் சட்டை இருக்குது அவருக்கு, அவரு எவ்வளோ பெரியவரா இருக்கிறாரோ அவ்வளோ பெரிய சட்டை. சோத்திரம். அப்படியே ஆண்டவர் படைக்கும் போது அவர் சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தான் நம்மளை படைச்சாரு. உங்களுக்கு எங்க போச்சு சார்? அது ஆதாமுக்கு இருந்துச்சு சார். அவன் பாவம் செய்யும் போது அந்த ரெக்கையெல்லாம் பிரிஞ்சு போச்சு சார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு வரும்போது கால் இருந்துச்சான். இவர் பார்த்தாங்களாம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு வரும்போது காலோட தான் வந்துச்சான். ஆனா ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார் பாத்தியா. அப்ப நீ மண்ணை நக்குவாயின்னு சொன்ன உடனே காலுகிட்ட இருக்கிறவங்க எப்படி மண்ணை நக்க முடியும்? அதனால கால் அன்னையோட முடிஞ்சு போச்சான். அன்னையில இருந்து பாம்புக்கு என்ன கிடையாது, கால் இல்லை. அச்ச சாமி, எப்படியெல்லாம் புதுசு புதுசா உபதேசத்தை உருவாக்குறாங்க. புரியலன்னா புரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். நீங்களும் அது மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க. சட்டைகள் என்னங்க, அன்னைக்கு கேருவின் சேராபீன்கள் சட்டைகளை அப்படி விரிச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்ன வச்சிருக்கோம், உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு பிரதான ஆசாரியனோ தேவ மனுஷனோ, மோசே, அது மோசேக்கு சொன்னது,
மோசேக்கு ஒரு பிரச்சனை வருது, ஜனங்களை நடத்திக்கிட்டு போகும்போது. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், வார்த்தை வேணும், வெளிப்பாடு வேணும். அப்படின்னா நீ என்ன பண்ணு, நேரம் எங்க வா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால வா. அங்க இருக்கிற அந்த கிருபாசனத்திலிருந்து என்ன பண்ணுவேன் நான், அந்த சட்டைகளுக்கு உள்ள இருக்கிற கிருபாசனத்திலிருந்து என்ன பண்ணுவேன் நான், உங்க கூட நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு தீர்வு சொல்லுவேன், நான் உனக்கு பேசுவேங்கிறாரு. அப்போ செட்டைங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், தேவனுடைய சுட சுட புறப்பட்ட வார்த்தைகள், வார்த்தை பிரசன்னம். அந்த வார்த்தை புறப்படுகிற இடம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால செட்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துருன்னா எங்க வந்து உட்கார்ந்துடணும், தேவ பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்து அந்த வார்த்தை என்ன பண்ணணும், வாங்கணும். அல்லேலூயா. அதனால செஞ்சு எதை சொல்ல வந்தேன், அது ராஜ்யம், அதான் சொல்ல வந்தேன். அதனால ராஜ்யம் என்பது வேறு, பரலோகம் என்பது வேறு. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அனுபவிக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் மரித்ததுக்கு பிறகு அல்லது மறுரூபமாக்கப்பட்டதுக்கு பிறகு போய் சேரக்கூடிய இடம் பரலோகம். தேவன் எங்க இருக்கிறார், பரலோகத்திலும் இருக்கிறார், பரலோக ராஜ்யத்திலும் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இப்பொழுது எங்க இருக்க முடியாது, பரலோகத்தில் இருக்க முடியாது. பரலோகத்துக்கு போறக்கு ஆசை, ஆனால் எவனாவது ஒரு திருடன் கத்தி எடுத்து கழுத்தில் வைத்தால் ஐயோ அம்மா எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு தான் கத்துறமே ஒழிய, நான் இப்ப பரலோகம் தானே போக போறேன், அருடா திருடா நல்ல சத்தம் இல்லாம சீக்கிரமா ஒரே அறுத்தர்றா திருடான்னு யாரும் என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான். எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு எனக்குமே தெரியல. ஹல்லேலூயா. கவனிங்க, பரலோக ராஜ்யம்னா என்ன, அதை சொல்லிடுறேன் நான். பரலோக ராஜ்யம் அதாவது இன்னும் நம்முடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மனசு அது எந்த இடத்துல இருக்குதோ அதுதான், அது ஒரு ராஜ்யம். உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா, பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். கொலோசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர், விடுதலை ஆக்கிட்டார். சத்தமா சொல்லுங்க, இந்த விடுதலை ஆக்கிட்டாரு. எங்க இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், விடுதலை ஆக்கி விட்டார். இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அப்படியே வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. பூமியை கர்த்தர் வடிவமைக்கும் போது மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால பூமி முழுசும் எப்படி இருந்துச்சுங்க, இருளா இருந்துச்சு. அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, இப்ப இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டா வர்ற இருட்ட கற்பனைக்கு கொண்டு வந்துடக்கூடாது. பூமி முழுவதும் அது விழுந்து போன பூமி, சீர்கெட்ட பூமி. அதனால அங்க என்ன இருந்துச்சுங்களா, இருள்னா பிசாசினுடைய ஆளுகை இருந்த இடம். ஏன்னா ஆண்டவர் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பூமி உண்டாக்குனாருங்கிறது பைபிள் என்ன செய்யல, போடல. ஆதியாகம புஸ்தகத்துல எப்படி உலகம் உண்டாச்சுன்னு போடல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூமி எப்படி படைச்சுச்சுன்னு என்ன பண்ணிருக்குதுங்க, ஆதியாகம புஸ்தகத்துல போட்டிருக்குதுங்க அப்படிம்பாங்க. எப்படி உண்டாச்சுன்னு பைபிள் என்ன செய்யப்படல, போடல. எப்படி வடிவமைக்கப்பட்டுச்சுன்னு போட்டிருக்குது. அப்ப வடிவமைக்கிறதுக்கு முன்னால் அந்த பூமியை வேற யாரோ என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. அது கெடுத்திருந்தா யார் கெடுத்திருக்கணும்,
கெடுக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான், அவன் தான் கெடுத்திருப்பான். ஏன் கெடுத்தான், எது கெடுத்தான்? அதுக்கு முன்னால் ஒருவேளை மனிதர்கள் இருந்தாங்களா? இந்த பூமி யாருக்காக படைச்சாரு? இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத விஷயத்தை நாம தேட வேண்டிய அவசியமோ இல்லை, நோண்ட வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனா இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததுமான இந்த பூமியை ஆண்டவர் அங்க ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி, வெளிச்சத்தை உண்டாக்கி, தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கி அங்க ஒரு மனுஷனை வச்சு அவனை ஆள சொல்லுகிறார், ராஜாவாய் வைக்கிறார். ஆமென். அது வசனம் உங்களுக்கு தெரியுமில்ல? பூமியை கீழ்ப்படுத்தி நீ என்ன பண்ணணும், ஆண்டு கொள்ளணும்னு சொல்றார். கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அது கீழ்ப்படியும்னு சொல்லல, நீ தான் என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தணும். நீ தான் ராஜா. உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்தி உனக்கு ஆசீர்வாதமானதா இந்த பூமியை மாற்றிக்கொள்ள அப்படிங்கிறாரு. உனக்கு ஆசீர்வாதமானதாய் மாற்றிக்கொண்டு நீ நல்லபடியா என்ன பண்ணணும், இந்த பூமியில வாழணும். அதற்கான பலனை, அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான அதிகாரத்தை நான் உன் கையில கொடுத்திருக்கிறேன். ஏன்னா நீ எங்க இருக்கிற தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறாய் அப்படி வச்சிருந்த. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டம், தேவனுடைய ராஜ்யம் என்கிற பகுதியில் இருந்து வெளியில வந்துட்டான். இப்ப இருளுக்குள்ள வந்துட்டான். இப்ப யாருடைய அதிகாரத்துக்குள்ள போயிட்டான் மனுஷன்? நரகத்துக்கு போகல, பிசாசனுடைய அதிகாரத்துக்குள்ள போயிட்டான். அவன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் தன்னுடைய சரக்க ஒவ்வொன்னா மனுஷனுக்குள்ள படிப்படியா போட்டு இன்னைக்கு உலக மனிதர்கள் அவ்வளோ பேரையும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனுஷங்களை வச்சிட்டு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை உத்தரித்து, மரணத்தை ருசி பார்த்து, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் பலியாகி பரிகாரமா மாறி நம்ம என்ன பண்ணிருக்கிறாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டாரு, என்ன நான் யார், இனிமே இருளுக்குரியவன் அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. வேதம் சொல்லுது. நாம் பகலுக்குரியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பகலுக்குரியவர்கள்னா என்ன? ராத்திரியில நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோங்க, கண்ணை மூடி படுத்துக்குவோங்க அப்படின்னு அர்த்தமா? இதெல்லாம் சிம்பாலிக்கா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். நாங்க ஓப்பனா இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். பகல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இருள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்ப நாங்க இருளுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பகலுக்குரியவர்கள். அப்படின்னா நாங்க ஓப்பனா இந்த பூமியில சாட்சியா இயேசுவுக்கு வாழக்கூடியவர்கள். எங்களை பார்க்கிறவர்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை பார்க்கலாம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பார்க்கும் போது எனக்குள்ள இயேசுவை பார்க்கணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்க்கும் போது என் பிள்ளை புத்தியை பார்க்கணும், என் பிள்ளை ஞானத்தை பார்க்க வேண்டும், என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில பொறுமையை பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மையை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க நீங்க பகல், நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், உங்களை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படியே உங்க பிள்ளைகள் அதற்கு மேல பல மடங்கு என்ன பண்ணுவாங்க, டெவலப் ஆகி வாழுவாங்க. நீங்க பட்டன் போன் வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, பட்டன் போன வச்சுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, என்ன ஆண்ட்ராய்டு எல்லாம் போயிடும். நீ அடுத்து என்ன ட்ராய்டு வருதோ தெரியல. நம்ம பிள்ளைங்க காலத்துல எல்லாம் என்ன போன் வருதோ, ஆமா, அது என்னென்ன டெக்னாலஜியில் இருக்கு. ஒருவேளை செல்போனே இல்லாமே செல்போனை பார்க்குற மாதிரி கூட என்ன செய்யும், ஒரு மாயஜால மாதிரி கூட இருக்கலாம், தெரியாது நமக்கு. என்னென்னமோ அறிவியல் என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்க, வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நாம் பகலுக்குரியவர்கள். சத்தமா சொல்லுங்க,
நான் பகலுக்குரியவர், என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:13. என்ன ராஜ்யம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? அன்பாகவே இருக்கும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டாரு? என்ன விடுது ஒரு அரசாட்சிக்குள்ள இருந்து, ஒரு கொடுமை நிறைந்த ஒரு அரசாட்சிக்குள்ள இருந்து என்ன எடுத்து அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? பாப்பா அப்படின்னு கொண்டு விட்டுட்டார். எதன் மூலமா? என்னுடைய மனம் திரும்புதலின் மூலமா, என் மனசை நான் திருப்புகிறதின் மூலமா ஒரு இருளுக்குள் இருந்த நான் இப்ப எங்க வந்துட்டேன்? வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன். அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இந்த ராஜ்யத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படின்னா சாப்பிடவே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. உலக புசிப்பும் குடிப்பும் எங்க இருக்கும்? உலகத்தில் இருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது உலக நடைமுறையை போன்றது அல்ல, உலக பழக்க வழக்கத்தின்படியானது அல்ல. தேவராட்சியம், தேவராட்சியத்துக்கு என்று சொல்லி ஒரு தனி முறைமை இருக்கிறது. உலக ராட்சியத்துக்கு என்று எப்படி ஒரு முறைமை இருக்கிறதோ அதுபோல தேவராட்சியத்துக்கு என்று ஒரு முறைமை இருக்கிறது. இதோடு நீங்கள் என்ன பண்ண முடியாது? இணைக்க முடியாது. இது வேறு அது வேறு என்பதை காண்பிப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா உலகத்துல புசிப்பும் குடிப்பும் இல்லாம உலகம் என்ன செய்யாது? ரன் ஆகாது, இயங்காது. சுகந்தாவுக்கு எத்தனை நாள் சோறு போடாம வச்சிருக்கலாம்? ஒரு நேரமே தாங்காது. அப்ப உலகத்துல நீங்க வாழணும்னா இந்த உலகம் எதன் அடிப்படையில் இயங்குது? புசிப்பும் குடிப்பு, சரீரத்தை பேணுவதற்காக இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆகவே உலக ராஜ்யம் என்பது சரீரத்தோடு தொடர்புடையது, சரீர எண்ணங்களோடு தொடர்புடையது, மாம்சத்தோடு தொடர்புடையது உலக ராஜ்யம். பாருங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருத்த மாட்டிட்டான்னு வச்சுக்கீங்களேன், அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். மானம் போகுதே, மரியாதை போகுதே, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலாம் லவ் பண்ணும்போது கண்டும் காணாம லவ் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அது லவ் பண்ணாங்களாங்கிறதே நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஆள் 3 பேர்த்து 4 பேர்த்து லவ் பண்றாங்க. ஏன்னா அங்க வெக்கம், மானம், சூடு இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அடமானம் வைக்க. அது அடமானம் வச்சா கூட மறுபடியும் மீட் எடுக்கலாம். கல்யாணம் கட்டுனதும் லவ் பண்ணுது. அது லவ்வே கிடையாதா? வயசாகி போனதும் லவ் பண்ணுது. இப்ப நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? காதலுக்கு கண்ணும் இல்லை, வயசும் இல்லை, அறிவும் இல்லை, என்ன கிடையாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் மாம்சத்தை பேணுவதற்கான காரியங்கள். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அது வந்து அது வந்து கிறிஸ்தவங்க கிட்ட இது காணப்படுதுங்கும் போது கேவலமா இருக்குது. இதெல்லாம் முடியல அப்படின்னா இதை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் போட்டு உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்களாம் நல்லவங்க, நான் உங்களுக்கு சொல்லல. ஆமா,
ஜெபம் பண்ணுங்க. இதை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஊழியத்தை செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் இயேசுவை நாரடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அங்க என்னென்ன இருக்கு? 3 காரியம் இருக்குதுங்க தேவனுடைய ராஜ்யத்துல. என்ன இருக்குது? நீதி இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது? உலகத்துல நீதி இருக்குதா இல்லையா? உலகத்துல நீதிமன்றம் ஒண்ணு இருக்குது, தெரியுங்களா? நீதி இருக்கிறதுனாலதான் நீதிமன்றம் இருக்குது. உலகத்துல நீதி இருக்கிறதுனாலதான் நீதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நீதிபதி பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்ல ஒரு நீதிபதி, மேல் கோர்ட்ல ஒரு நீதிபதி, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, இப்படி எத்தனோ நீதிபதிகள் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. அப்ப உலகத்துல என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, நீதி இருக்கிறது. நல்லா ஒரு விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க, உடனே கோர்ட்ல போய் என்ன கேட்கறீங்க? எனக்கு நீதி வேணும். எனக்கு என்ன வேணும்? நீதி வேணும். அந்த கோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு நீதி கிடைச்சிருச்சு. பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு கட்சி என்ன பண்ணுச்சு, கட்சி ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கல்லூரியில் டூர் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, தருமபுரி சைடில். அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பெட்ரோல் ஊற்றி பிள்ளைகளோட போட்டு எரிச்சிட்டாங்களோ. அதில் ஒரு 3-4 பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த பெற்றோர்கள் கோர்ட்ல கேஸ் வாதாடினாங்க. எனக்கு என்ன வேணும்? நீதி வேணும்னு கேட்டாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? தண்டனை கிடைச்ச உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நீதி கிடைச்சிச்சு. குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிச்சு, இவங்களுக்கு என்ன சொல்றாங்க? நீதி கிடைச்சு. இதுதான் உலகத்தினுடைய நீதி. இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? தப்பே பண்ணாதவங்களா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவிகளா? இப்ப நம்ம இதுல யாராவது தப்பு செய்யாம இருக்கிறீங்களா? இல்ல, நம்ம எல்லாருமே ஆமா விவரம்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்ப இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அப்படியே லிஸ்ட் போட்டு இத்தனை ஒரு 2 குயர் நோட்டை எடுத்து வச்சு எல்லாத்தையும் திருப்பி, இதெல்லாம் நீ செஞ்ச பாரு 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 பாரு, இவ்வளோ பாவம், இதுக்கெல்லாம் உனக்கு என்ன பண்ண போறேன், நான் நீதி செய்ய போறேன் அப்படின்னு தண்டனை கொடுத்தாரா? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அவ்வளோ பாவத்தையும் நம்ம விட்டு கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்மள அவர் எப்படி பார்க்கிறாரு? நீ 7 வயசுல என்ன பண்ண தெரியுமா அப்படி பார்க்கறாரா? சொல்லுங்க. இல்ல. போன வாரம் நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? இந்த சில ஆளுங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா போச்சுங்க. நான் இப்படி வேற பிரசங்கம் பண்றேன்னா இது அட்வான்ஸா எடுத்துக்கிறது. இயேசுநாதர் எதை பார்க்கறது இல்ல? பாவத்தை. அதாவது தெரியாத காலத்துல செஞ்ச பாவத்தை அவர் என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. ஆனா இது பாவம்னு இயேசுநாதர் நான் இதை உனக்கு மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால செய்யற பாவத்தை அவர் எங்க வைக்கிறாரு? சில ஆளு சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த உபதேசம் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, நீ பிறக்கிறதுக்கு முன்னால் இப்படியா பாவம் பண்ணுவ? நீ பிறக்கிறதுக்கு முன்னால செஞ்ச பாவம், பிறந்ததுக்கு பின்னால செஞ்ச பாவம், நேற்று செஞ்ச பாவம், இப்ப செய்யற பாவம், நாளைக்கு செய்யற பாவம், எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்? மன்னித்து விட்டார். அதனால் நீ எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், வாழலாம். அப்ப எதுக்கு சர்ச்சு? எதுக்கு சர்ச்சு? எதுக்கு போதனை? எதுக்கு பிரசங்கம்? எல்லா பாவத்தையும் தான் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாருல. திரி தலைவாரியா திரி, பேங்க கொள்ளையடி, கல்லூரியா போய் என்ன பண்ணலாம், சைட் அடிக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய. கடைசி நிமிஷத்துல ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டீரு சொல்லிட்டு போயிடலாமே. அவர் தான் மன்னிச்சுட்டாரு. எப்போவோ என்ன பண்ணிட்டாரு, பாவத்தை பார்க்காத
சுத்த கண்ணர். அதனால பாவத்தை பார்க்க மாட்டார், கண்ணை முடிக்குவார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு, அதனால நீங்க எப்படிதான் நடக்கணும். ஒருத்தனை கலெக்டர் ஆனதுக்கு பின்னால நான் வக்கீலா போயிட்டு நான் வாதாடிக்கிட்டு இருப்பேன், முடியுமா? சொல்லுங்க. அப்ப கலெக்டர் ஆனவர் என்ன பண்ணுவாரு? பெட்டி கடையில் போய் உட்காந்துட்டு ஒரு கட்டைப்பேடி வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி உரிவாரா? அதை என்ன பண்ணிடுவாருங்க? நான் என்னுடைய ஸ்தானமே வேற. நான் சின்ன பையன்ல ஒரு வேலை அப்படி செஞ்சேன், ஆனா இப்ப நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா என் மான மரியாதை எல்லாமே போயிடும். அப்ப என்ன பண்றாரு அவரு? அவர் ட்ரெஸ்ஸு, அவர் நட, அவர் பேச்சு, செயலு எல்லாமே டோட்டலா என்ன ஆகி போயிருதுங்க, மாறி போயிருது. பெத்த தகப்பனே பார்த்தா கூட இது ஏன் பையனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்றாருங்க, கம்பீரமா மாறிடுறாரு. ஏன்? ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை உணர்ந்து அவர் அதுவாகவே அவர் மாறுகிறார். அப்போ நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நான் நீதிமான். ஆகவே நீதிமானுக்குரிய தோற்றமும், நீதிமானுக்குரிய நடக்கையும், நீதிமானுக்குரிய பேச்சும், நீதிமானுக்குரிய சுபாவம் என்னிலிருந்து வெளிப்படணும். இஷ்டத்துக்கு பேச முடியாது, இஷ்டத்துக்கு நான் பார்க்க முடியாது. ஏன்? என்ன ஒருத்தர் விலை கொடுத்து கிரயம் செலுத்தி என்ன பண்ணிருக்கிறாரு, மாத்தி இருக்கிறார். வாங்கினவர் மாத்திரக்காக தான் வாங்கி இருக்கிறாரு, அப்படியே வாழ்றதுக்காக வாங்கல. உங்க வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்குது, அல்லது ஒரு விலை கொடுத்து ஒரு குக்கர் வாங்குறீங்க. ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, வேற வைக்க தனியா கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க, வேற வச்சுட்டு வர போறாங்க கோயம்புத்தூர்ல. குக்கர் வாங்கிட்டீங்களாமா? வாங்கிட்டீங்களா இல்லைங்களா? வாங்கிட்டீங்க. இப்போ நாங்கெல்லாம் போயிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மலாம் திருச்செங்கோட்டில இருந்து சரி ஐஸ்வர்யா எப்படிதான் பொழைக்கிறா அப்படின்னு பார்க்கலான்ட்டு என்ன பண்றோம், இங்க இருந்து போறோம். அந்த அம்மா குக்கர்ல எடுத்து என்ன பண்ணுது, அரிசியை போட்டு தண்ணியை ஊத்தி எல்லாம் வச்சு கழுவி வச்சுட்டு அடுப்பு பத்த வச்சுட்டு விசில் வரும்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்குது. 1 மணி நேரம் ஆகியும் விசில் வரல. என்ன பண்ணுவோம்? அந்த குக்கரை ஒண்ணு சரி பண்ண பார்ப்போம், சரியாகவே இல்லை. என்ன ரிப்பேர் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, விசிலே வரமாட்டேங்குது. என்ன பண்ண முடியாது, அதுல சமைக்க முடியாது. உடனே அது என்ன பண்ணுவோம்? சத்தமா சொல்லுங்க, மாத்திட்டு வேற வாங்கிடுவோம். மாத்திட்டு போறாரு உங்களை, உங்களுக்கு பதிலாக வேற ஆளை கொண்டு இந்த ஆலயத்தில் உட்கார வச்சிட போறார். பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். உன்னை நம்பி சில பொறுப்புகளை இந்த உலகத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அத்தனை பேரையும் அவர் நம்பி இருக்கிறார். உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை விரிவடை பண்ணுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, ஏதாவது ஒன்றை இந்த பூமியில செய்வதற்காக உங்களை நம்பி உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. நீ பயன்படல அப்படின்னு சொன்னா, நீ யூஸ் ஆகலன்னு சொன்னா, நீ எப்படி குக்கரை மாத்தறியோ அதே மாதிரி உன்னை தூக்கி தூர போடுவா, வந்து உட்கார். இடத்த தைக்கிற ஒரு ஆளு கொண்டு சேர் மட்டும் ரெடியா இருக்கும், வேற ஒரு ஆளை கொண்டு வந்துடுவாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லல, நீங்களே தான் சொல்லிக்கிட்டீங்க. நான் சொன்னேன், நீங்க சொல்லிக்கிட்டீங்க. ஸ்தோத்திரம், அங்கீகரிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு பயன்படுங்க. ஆமா, பயன்படுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, விலைக்கு வாங்கி இருக்கிறார். நாத்தம் முடிச்ச வாழ்க்கை வாழ்றதுக்காக கத்த நம்மள விலை கொடுத்து வாங்கல. நாத்தம் முடிச்ச மறுபடியும் பண்ணி மாதிரி அதே சாக்கடையில உருண்டு பிறண்டு எழுந்து அப்படியே திபுர்னு ஓடுறதுக்காக கர்த்தர் நம்மளை தன்னுடைய ரத்தத்தால் என்ன பண்ணல, கழுவுல. நம்ம ஜொலிக்கணும், என் பிள்ளை மின்னணும், என் பிள்ளை பிரகாசிக்கணும். ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொல்லி ஏன் சொல்றாரு? அது அவருடைய ஆசை. என் பிள்ளையின் மூலமா தான் என் ராஜ்யத்தை என்ன பண்ணணும், கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அதனால தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், இப்போ நீதிமானாக்கி இருக்கிறார். நமக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. ஏன் தண்டனை இல்லை?
தேவராட்சியில தண்டனை கிடையாது. சொல்லுங்க, தேவராட்சியத்துல. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நீதி என்னன்னா, அவன் பாவத்தை மன்னித்து திரும்ப அவனுக்கு நன்மை செய்கிறது தான் தேவ ராஜ்யத்தினுடைய நீதி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோடு மட்டும் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. அங்க சொன்னாரு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. கையை ஒடிச்சு விட்டா கையை என்ன செஞ்சிரு? ஒடிச்சிரு. உசுர எடுத்துட்டானா நீ என்ன பண்ணிரு? உயிரை எடுத்துரு. அது உலகத்தினுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடிய சட்டங்கள், உலகத்தினுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடிய பிரமாணம். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம வந்திருக்கிறபடினால, தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம வாழுகிறபடினால கண்ணுக்கு கண்ணு கிடையாது, பழி வாங்குற உணர்வு கிடையாது, மன்னியாம வாழ்ற உணர்வு கிடையாது, வெறுப்பையும் கசப்பையும் காட்டுகிற உணர்வு இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்ல. முழுக்க முழுக்க மன்னிக்கிறது தான் நீதி. அல்லேலூயா. ஆமா. இப்ப எனக்கு ஒரு சகோதரன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், சகோதரன் எனக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டான், யாரோ ஒருவர் என்னுடைய பொருள் கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க. இப்ப நான் அவங்களுக்கு நீதி செய்யறதுன்னா என்ன தெரியுமா? அவங்கள மனசார மன்னிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு சகோதரனை சகோதரி நேசிக்கிறது போல நேசித்து என்னால் திரும்ப அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்கிறதுக்கு தான் பேரு நீதி. இது எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. இந்த ராஜ்யம் யாருடையது? ஆவியில எளிமையா இருக்கிறவனுக்கு இந்த ராஜ்யம் சொந்தம். இப்ப உங்களுக்கு இந்த ராஜ்யம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். நாம எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? சொல்லு, மறுபடியும் சொல்லுங்க. நீதி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. என்ன நீதி இருக்கிறது? அதான் தேவ நீதி. என்ன? மன்னிக்கிறது மட்டுமல்ல. இப்ப இயேசு உங்களுக்கு மன்னிச்சு அதோட விட்டுட்டாரா? சொல்லுங்க, உங்களுக்கு மன்னிச்சுட்டாரு. அதுதான் பெரிய பாக்கியமா? உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டுல எந்த பரிசுத்தவானுக்கும் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? அன்னைக்கு பிள்ளைங்கிற பாக்கியம் இல்ல, இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம் எனக்குள்ளே, அந்த பாக்கியத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அவங்க நம்மளோட ரொம்ப நல்லவங்க. நாம நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. பவுல் சொல்றாரு, தேவன் எனக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் யாரு தெரியுமா? குற்றம் சாற்றப்படாதவன். ஒரு ஆள் என் மேல என்ன பண்ண முடியாது? விரல் நீட்ட. அப்படி யாரும் கை தூக்குனா கை டபுக்குன்னு தூக்குவானுங்க 4 பேர். அதெல்லாம் எதுக்கு தூக்குறது தெரியுமா? இந்த சபையில நான் தான் ரொம்ப உத்தமே அப்படின்னு காட்டிக்கிறேன். சோத்தம். கவனிங்க. நம்ம நல்லவங்களே இல்ல. சகரியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர். சகரியா, எலிசபெத் அருமையான குடும்பம். அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா வேதம் அவங்களை குறித்து எப்படி அறிமுகப்படுத்த தெரியுமா? தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி வாழ்ந்தவர்கள்னு சொல்லுது. தேவன் கொடுத்த சகல கற்பனைகளையும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? கை கொண்டு நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து பெத்தாரே, அப்பாவா இருந்தாரே, மரியாளுடைய கணவன் யோசேப்பு, அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நானே இங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் நீதிமான். இல்ல, வேதம் சொல்லுது அவன் நீதிமானா இருந்தபடியினால தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் தள்ளிவிட, காரணமே சொல்லாம. யாரு? நீதிமான். வேதம் அவனை குறித்து சொல்லுதா? ஆபிரகாம் பல மனைவி உடையவனா இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
தேவனுடைய சிநேகிதன், ஆபிரகாமின் சிநேகிதன், இப்படியெல்லாம் உத்தமன். நோவா நீதிமானா இருந்தான் சொல்லியிருக்கா. ஆனா அங்க யாரும் தேவனுடைய பிள்ளையா இருந்தார்கள் சொல்லல. ஹல்லேலூயா. இந்த தகுதி யாருக்கும் நமக்கு இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவர் என்ன வாக்கி இருக்கிறாருங்க? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? நீங்க தேவ ராஜ்யத்துல வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா வேலை செய்யற அத்தனை பேரையும் நீங்க எப்படித்தான் பார்ப்பீங்க? பிள்ளையாத்தான் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை தப்பு செய்யுது, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏமா என்னம்மா பிள்ளை வளர்த்தி இருக்கிற, என்ன சொல்லுவீங்க? ஓடி உன் பிள்ளையை போய் ஒழுங்கா வளர்த்தடி, எங்க வீட்டுக்கு வந்துட்டாலாம் என் பிள்ளையை பத்தி பேசுறேன், நான்லாம் என் பிள்ளைய கரெக்டா தான் வளர்த்த. பிள்ளை என்ன பண்ண மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இப்ப உங்களுக்கு விரோதமா தவறு செய்கிறவர்களையும் நீங்க எப்படித்தான் பார்க்கணும்? மன்னிச்சு மறந்து, அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலேயே மன்னிச்சு மறந்து நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அன்பை காட்டணும். காட்டுனா நீங்க தேவராஜ்யத்துல வாழலாம். நீங்க இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அதுதான் உண்மையான அர்த்தம். இதெல்லாம் செய்யாம நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு பைபிள் தூக்கி வச்சுக்கிட்டு டிங்கிடி டிங்கி டிங்கி நின்று அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே ஆட்டமெல்லாம் பார்க்கணும். அந்த முந்தானி வேற எடுத்து முடியறது பார்க்கணும் அப்படின்னுக்கிட்டு. இந்த நெளிப்பு, இந்த நடிப்பு, இதெல்லாம் தேவராட்சியத்துக்குள்ள உங்களை நீங்க யானை வந்து என்ன பண்ணுமா? சில நாள் தன் தலையில தன் மண்ணை வாரி என்ன பண்ணிக்கும்? போட்டுக்கும். அப்புறம் குத்துது, கொடையுது. கொத்தாம என்ன பண்ணும்? கொடையாம என்ன பண்ணும்? வாழ்ந்து போற எந்த ராஜ்யத்துக்குள்ள? பிசாசு ராஜ்யத்துக்குள்ள. ஒரு நீதியும் செஞ்சது கிடையாது. நம்ம ஆளுக்கு தசமம் போட்டுங்க, நான் நீதிங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வந்துட்டுங்க, நீதிங்க. நோ, நீ பிறரை மன்னிப்பதுதான் தேவனுடைய நீதி. இயேசுவை போல வாழ்வதுதான் தேவனுடைய நீதி. எனக்கு ஒரு முறை எனக்கு உணர்த்தினார். உங்ககிட்ட அந்த குணம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து டீச்சர் அசோசியேஷன்ல தலைவராக இருந்தேன். அப்படின்னா தெரியுமா? சங்கத்தில் பொறுப்பாளராக இருந்தேன். சங்கம் 3 சங்கம் இருந்துச்சு. எங்களுக்குள்ளே போட்டி. நாங்கள் தான் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் தான் ஆசிரியர்களுக்காக ரொம்ப பாடுபடுறவங்க. அப்பதான் நிறைய உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சேருவாங்க. ஆமா, அந்த சங்கம் இன்னொரு சங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? நாங்க இவங்கள கூட என்ன பண்றோம்? ஆசிரியர்களுக்காக நாங்க ரொம்ப போராடுறோம், அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இப்படி நாங்க எங்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணுவோம்? நாங்க வெளிப்படுத்துவோம். இப்ப இதுல என்ன ஆகும்? ஆமா, சண்டை வரும். சிலர் நம்மளை குறித்து தப்பா என்ன பண்ணுவாங்க? வெளியில போய் அந்த ஆளையில என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க, அவளும் காலை வாரி விட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் சிலர் வந்து என்னை குறித்து தப்பா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேசுனாங்கிறது செவி வழியா என்ன வருது? செய்தி வருது. அப்படி செஞ்சவன், அப்படி பேசணுவனுக்கு ஒரு முறை ஆபீஸ்ல என்ன ஆகி போச்சு? பிரச்சனை ஆகி மாட்டிக்கிட்டான். இப்ப நியூஸ் வருது. மனசுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நினைச்சேன் நான். அனுபவி அவ்வளவு சந்தோஷங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காதுங்க. ஆமா, பாட்டு ஒண்ணுதான் போடல, குத்துக்கெல்லாம் கொண்டாட்டமேன்னு. அப்படியே போறோம், சில்லி கடைக்கு போறோம், 10 பேர் வாங்கி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுப்பா, நீ சில்லி சாப்பிடு. ஏன்? என்ன சந்தோஷம்? என் எதிரி என்ன ஆயிட்டான்? அவ்வளவுதான், அவன் இனிமே வரவே. ரொம்ப நாள் கழிச்சு, அப்பவே இல்லை, அப்பெல்லாம் உணர்த்தி இருந்தா உணர்த்திய வந்திருக்காது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள உணர்வு வருது. எவ்வளோ பெரிய பிசாசு மாதிரி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வாழ்ந்திருக்கிறோம். உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடுன்னு வசனத்தை படிக்கும்போது
நான் சில்லி சிக்கன் அல்லவா சாப்பிட்டேன். எவ்வளோ மோசமா நடந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. திருப்பி நமக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த குணம் எத்தனை பேருக்கு இருந்திருக்குது? இருந்திருந்தா தப்பு இல்லை, இருக்கிறது தான் தப்பு. என்னம்மா, இருந்திருந்தா மனம் திரும்பி என்ன பண்ணிக்கலாம், மாத்தி இருக்கலாம். இருக்கக்கூடாது. நம்மளை தூற்றுனவனோ நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கலாங்க. நீ போங்க சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும், நான் பட்ட பாட இந்த ஆளுகிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அவனுக்கெல்லாம் கால் ஒடிஞ்சா தான் சார் அவன்லாம் திருந்துவான். கால் ஒடியணும்னே ஜெபம் பண்ண ஆளெல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவு கொடுமைப்படுத்துறான். கால் என்ன பண்ணணும், உங்க 2 காலம் ஒடிஞ்சு போயிடாம. அதனால சத்துருவை நீங்க என்ன பண்ணணும், நேசிக்கணும். இதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரமாணங்கள். என்னால முடியாது சார், நான் யாரை வேணாலும் நேசிப்பேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நஷ்டம் ஆண்டவருக்கு இல்ல, நஷ்டம் பிரசங்கம் பண்றவருக்கு இல்ல. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, இவ்வளோ பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணாரு. அவரை சிலுவையில் அறையும் 3.5 வருஷத்துக்குள்ள தூக்கி சிலுவையில் தொங்க விட்டுட்டாங்க. நஷ்டம் யாருக்கு? மக்களுக்கு தான். இன்னொரு 6 வருஷம் அவர் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வியாதியே இல்லாத தேசமா என்ன பண்ணிருப்பாரு, மாத்தி இருப்பாரு. எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்கி இருப்பாரு. ஆனா ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. சிலுவையில் அறையும் அடைச்சு கொண்டாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இன்னைக்கு மாறிடுச்சு. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தா உங்களுக்கு நல்லது. வசனத்தின்படி வாழலனா இந்த பைபிள் வசனம் பாதிக்கப்படவே படாது. இந்த பைபிள் வசனம் எல்லாம் துடிக்காது. ஆண்டவரெல்லாம் துடிக்கவே மாட்டார். கடவுள் இல்ல, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு கூக்கரில் போட்டுட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வேணா கடவுள் இல்லைன்னு சொல்றானே ஆண்டவரே, அவன் எப்படியாவது சந்தியும் ஆண்டவரே, உங்களுக்கு தான் என்ன பண்ணும், துடிக்கும். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யாதுங்க, என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டானே, நான் போய் முன்னால நின்று இப்ப என்ன பண்ணணும், நான் அப்படியே என்ன காட்டணும், நான் முன்னால போய் அதெல்லாம் சினிமா படத்துக்கு. நிஜ வாழ்க்கைக்கு அதெல்லாம் செட் ஆகவே ஆகாது. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த பைபிள் வசனம் நீங்க வாழ்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? அங்க என்ன இருக்குது? தேவராஜ்யத்துக்குள்ள நீதி. சத்தமா சொல்லுங்க, நீதி. உங்ககிட்ட நான் சொல்றேன், நீ திரும்ப சொல்றேன், உலக நீதி இல்ல. நான் முதல்ல சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் பாத்தீங்களா, அது என்ன நீதி? உலக நீதி. சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிட்டது உலக நீதி. ஆனா தேவ நீதி என்னன்னா, உன் சத்துரு பசியா இருக்கும்போது, உன் சத்துரு தாகமா இருக்கும்போது, உன் சத்துருவின் மாடு குழியில விழுந்த போது நீ தூக்கி விடுறது தான் தேவனுடைய நீதி. பழி வாங்கிறது தேவனுடைய விருப்பமே கிடையவே கிடையாது. பழி வாங்கிறது தேவனுடைய குணமே கிடையாது. ஐயா, உன்னுடைய குணத்தை பொறுத்து தான் நீ தெய்வமா நீ பிசாசாங்கிறத முடிவு பண்ணணும். பிசாசு எல்லாம் கண்ணுல பார்க்கவே முடியாது. உன் புத்தி மாறும்போது கண்ணாடிக்கு முன்னால போய் நில்லுங்க, அதுதான் பிசாசு. அன்பும் பாசமும் அரவணைப்பையும் காட்டும் போது கண்ணாடியில போய் பாருங்க, அதுதான் தெய்வம். தெய்வமும் பிசாசு வேற எங்கேயுமே இல்லை. எங்க இருக்குதுங்க? நம்ம கிட்ட தான் இருக்காங்க. 2 பேருமே போட்டி போடுறாங்க வாழ்றதுக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கே ரட்சிக்கப்படல அதெல்லாம் அடுத்த விஷயம். 2 பேருமே என்ன பண்றாங்க? போட்டி போடுறாங்க. நான் உங்க கூட வாழணும்பா, நான் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும், நீ என்ன பிரதிபலிக்கணும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீ உன் பேச்சுல உன் செயல்ல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் சந்திக்காத சூழ்நிலையெல்லாம் நீ என்ன செய்யல, சந்திக்கலப்பா. ரொம்ப துள்ளாத. ஹலோ, என்னமோ அப்படியே பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே திருச்செங்கோட்டு மலை மேல ஒரு கல் ஒன்று இருக்குது. என்ன கல் அது? வரடிக்கல்லா.
அந்த கல்லையே தூக்கி வச்சுக்கிட்டு, நான் சின்ன வயசுல இருந்து நான் பெற்ற நாள் இருந்து உன் மவுத்துல பிறந்ததுனால நான் என்னத்தை சுகத்தை கண்டேன், இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்டா டென்ஷனு? இவர் பாடு அனுபவிக்கிறனால என்ன வந்துருச்சான்? டென்ஷன் வந்துருச்சான். கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. ஏன் பாடு உனக்கு தெரியுமா? எங்க போய் பொறுமையா பேசுறது? அதுக்கு ஏன் எருமையாட்ட மாறிக்கிட்டு இருக்கிறார்? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இயேசு சுமக்காத பெரிய கஷ்டத்தை எல்லாம் நாம ஒண்ணு இந்த பூமியில சுமக்கல. அவர் எப்படி சுமந்தார்? அத பொறுமையாக, அன்பாக. அப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா இவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க, நானும் இவங்களை என்ன பண்றேன்? மன்னிச்சிடுறேன். எவ்வளவு அன்புங்க அது! அதுதான் மனிதத்தன்மை. மனிதத்தன்மை இல்லாம பக்தி எதுக்குன்னு கேட்கிறேன் நானு. சில ஆளுங்கெல்லாம் பாருங்க, அந்த உபவாசம் போடுறதுல அவ்வளவு வைராக்கியம். 40 நாள் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்கவே மாட்டேனுங்க. தண்ணியும் குடிக்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்கவே மாட்டேன். சத்தியமா செத்த இங்கேயும் பரலோகம் கிடையாது, அங்கேயும் கிடையாது. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் சத்துருக்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற அளவுகோலை நிர்ணயிக்கிறதே நம்ம தான். உன் விசுவாசத்தினாலலாம் உன் பாவம் மன்னிக்கப்படுறதில்லை. நீ அறிக்கை செய்யறதுனால எல்லாம் உன் பாவம் என்ன பண்றது இல்ல, மன்னிக்கப்படுறது இல்ல. சார் என்ன சார் இப்படி போய் பேசுறீங்க, வயத பொருட்டை உண்டாக்குறீங்க? நான் சொல்ல, எங்க அப்பா இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டான், அவனால கட்ட முடியல. இந்த 1000 ரூபாய் கடன் கொடுத்தவன், டேய் அவனை போய் எழுத்திட்டு வாடா, வாங்கி வருஷ கணக்காவது வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான், அசலம் கொடுக்க மாட்டான், பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா, பொண்டாட்டி பிள்ளைகளும் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டான். இவனுக்கு எல்லாம் கைகாலெல்லாம் நடுக்கமாகி போச்சு. வர்றான், சாமி தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க, என்னால் கட்டவே முடியல, நான் கட்டணும் தான் சாமி நினைக்கிறேன், முடியல சாமி, பஞ்சம் சாமி. எத்தையோ கெஞ்சி என்ன பண்றான், அழறான். அழுது உடனே அந்த 1000 ரூபாய் கடன் கொடுத்தவனுக்கு என்ன ஆகி போச்சு, மனசு அப்படியே இலகி போச்சு. இந்த 1000 ரூபாய்க்கு போய் இவனை இப்படி கொடுமைப்படுத்திட்டேன், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வர சொல்லிட்டேன், சே விடுங்கடா விடுங்கடா போடா. இவனுக்கு 1000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். ஓ கணக்கு பிள்ளைங்க வா, இந்த கணக்கு நோட்டில் என்ன பண்ணிடு, அதை அடிச்சிரு, பெய்டு பண்ணிடு, கொடுத்த மாதிரி எழுதிரு போ. இந்த மாதிரி நீ 10 பைசா கூட எனக்கு தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை போ. குதூகலம் கொண்டாட்டமே, ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டாரே. என்னென்ன பாட்டெல்லாம் தெரியுமா, அவ்வளவு பாட்டு என்ன பண்றாரு, பாடிக்கிட்டு போறாரு. மகிமை மகிமை மகிமை, குளோரி குளோரி. எந்த குளோரி கூப்பிட்டாரு தெரியல, போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு. நம்ம நல்லேலூயா. பாட்டு என்ன, ஆட்டம் என்ன, சும்மா குதூகலம். ஆமா ஆடி. இப்போ ஏன் கடன் என்ன ஆகி போச்சு, மன்னிக்கப்பட்டுடுச்சு. பாவம் என்ன பண்ணுச்சு, மன்னிக்கப்பட்டுடுச்சு. ஸ்தோத்திரம். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கை தட்டுறது, ஆடுறது, ஒன்னு சொல்ல முடியலைங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட எப்போ ஒருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கினான். என்னங்க, இவனுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்குது, இப்போ 1000 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்ப எதுக்கு யார் வந்துகிட்டு இருக்கிறா, எப்படி போய்கிட்டு இருக்கிறவங்கிட்ட சந்தோஷமா பாட்டு பாடி ஹல்லேலூயா 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 அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ரட்சிப்பை அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நான் சொல்றது விளங்கிக்கணும். ரட்சிப்பை அனுபவிச்சு, ரட்சிப்பை மேன்மை பாராட்டி, ரட்சிப்பை உயர்த்தி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும் போது யார் வந்து நிக்கிறா, 100 ரூபாய் கடன் வாங்கினவன் எல்லாம் நின்று போச்சுங்க. என் நிலைமை, என்னை கொண்டு போய் எங்க நின்னு தெரியுமா, ராஜாவுக்கு முன்னால என் குடும்பமே போய் இப்ப மன்னிச்சதெல்லாம் இல்ல, எது நிக்குது இப்போ, அந்த அவமானம், அந்த பாடு, அந்த கஷ்டம். இன்னும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால கூட, நல்லா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு அழுவாங்க. கரும. அதுதான் மன்னிச்சு மறந்து விட்டாரு. அதை எதுக்கு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற,
சூத்திரம். இப்ப வாழ்றதுக்கு என்ன வழி, அதை யோசிங்க. உனக்கு உடனே பார்த்தான், டேய் வடங்க வடங்க. அவன், சாமி என்ன சாமி 100 ரூபா வாங்கினே கொடுத்தியாடா? கொடுக்கறதுக்கு திராணியே இல்லை சாமி, தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு. அதெல்லாம் மன்னிக்க முடியாது. எப்படா மன்னிப்பேன் நான்? உடனே சொல்கிறேன், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போய் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானுங்க. 100 ரூபாய் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுங்க. அப்படி நம்ம ஜெபமும் சில நேரம் இப்படித்தான். இந்த கண்ணாடிக்கு உருக்கு இருக்கும், நாம மற்றவன் மன்னிக்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது கண்ணாடி. இங்கே நின்றுக்கிட்டு நம்முடைய செயல்பாடுகள், தவறான செயல்பாடுகள் எல்லாம் கண்ணாடி. கண்ணாடிக்கு இந்த பக்கத்துக்கு பேசினா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாதுங்க, கேட்காது. இப்போ ஏசுநாதருக்கு கேட்காது, அவருடைய காதுக்கு இன்சிலுக்கே. அதனால தயவு செஞ்சு இப்போ என்ன சொல்ல வந்து, நான் 100 ரூபா வாங்கினோன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனுக்கு அடி செம்மையாக கொடுங்க. 100 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ண முடியாது இவனை. நீங்கள் வெளியே வெளியே விட்டா தாங்க 100 ரூபா கொடுப்பான். கூமுட்டைனா இருப்பான் போல தெரியுது. வெளியவே விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஜெயிலில் போட்டு. இப்போ இந்த நியூஸ் எங்கே போகுது, 1000 ரூபாயை மன்னிச்சாரு பார்த்தியா. அவருக்கு போன உடனே செம்ம டென்ஷன் ஆயிட்டார். ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கம் நிறைஞ்சவர். இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் பேர்த்துக்கு மன்னிச்சு விட்டாரோ தெரியல. ஆனா 100 ரூபாய் மன்னிக்கலன்னு சொன்னோன்னு, அப்படியா செஞ்சான், நான் செஞ்ச மாதிரி நடந்துக்கலையா சொல்லுங்க, என்ன மாதிரி நடந்துக்கலையா, வேற மாதிரி நடந்தானா, எனக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு, அவனாட்ட நடந்துட்டானா, அப்படின்னா நானும் அவனுக்கு என்னவா மாறணும், இப்போ அவனை மாதிரியே தான் மாறணும். அப்ப அவனை போய் என்ன பண்ணுங்க, பிடிச்சிட்டு வாங்க. அவனையும் பிடிச்சிட்டு வந்து எங்க போடுங்க, ஜெயிலே போடுங்க. எவ்வளவு கட்டுற வரைக்கும், 1000 ரூபாய் கட்டுற வரைக்கும். இப்ப மன்னிக்கப்பட்டுச்சா மன்னிக்கப்படலையா? மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனா பாவம் என்ன பண்ணல, மன்னிக்கப்படல. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதா யோசிங்க. இப்படி இருந்துச்சா நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் அறிக்கையிட்டு இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திக்கு, ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்ததுக்காக சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம். நீ ஒரு ஆளுடைய பாவத்தை மன்னிக்கலன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாதுன்னா சத்தியமா பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்குள்ள ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர், 2 பேர், 2-3 பேர் ஒரு நபரை குறித்து யோசிச்சு பேசணும், தப்பு தான். ஆனால் வந்து நாங்கள் வேற விதத்தில் நாங்களா மாற்றிக்கிறதுக்காக பேசணும். பரலோகத்துக்குள்ள போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா, மன்னிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு வர்ற வெளிப்பாட்டை நான் சொல்கிறேன். பூமியில வாழ்ற பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே வாழ முடியலன்னா நித்தியமா வாழ்ற பரலோகத்துக்குள்ள எப்படி வாழ முடியும் சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்படாதவங்க எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்க முடியாதுன்னா பரலோகத்துக்குள்ளேயும் போக என்ன அவ்வளவு ஏமாந்து போனவர் எங்க ஆண்டவர். அதனாலதான் சொன்னாரு, ஜீவனுக்கு போற வாசல் ரொம்ப இடுக்கம், ரொம்ப இடுக்குங்க. ஏனாதானோன்னெல்லாம் வாழ்ந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள போய் சேர முடியாது. உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சொத்தமா சொல்லுங்க, வாழ்க்கை ரொம்ப, வாழும் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோத்திரம். காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மனுஷ தன்மையோட வாழுங்க, மனித நியாயத்தோட வாழுங்க. மதம் முக்கியம் இல்லை. நீ கிறிஸ்துவ மதத்துல இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதத்துல இருந்தாலும் சரி, எந்த மதத்துல வேணாலும் இருந்துக்க. மதம் யானைக்கு பிடிக்க வேண்டியது, நமக்கு பிடிக்க கூடாது. ஹலோ, மத வெறி பிடிச்சிட்டுன்னா நாம யானையோட மோசமான ஆள். மனித நியாயம் ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க, மனித நியாயம் மன்னிக்கும். எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மன்னிக்கும். வயநாடு நம்மளாம் துடிச்சுக்கிறோம், ஐயோ எத்தனை குடும்பம் காலியா போச்சு. ஒருத்த பிரசங்கம் பண்றான், பாவம் சும்மா விடுமா, இந்த பாவம் என் கர்த்தரை அப்படியே கோபம் கொள்ள வைத்து வயநாட்டை அப்படியே தரைமட்டமாக்கி விட்டார். இன்னும் எத்தனை வயநாடு அழிய போகிறதோ, என் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதீர்கள். யா, அவர் என்ன அப்படி கொந்தளிச்சுட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர். என்னங்க
அன்பின் சொருபிங்க, மன்னிக்கிறதுல தயவுறுத்தவருங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி எங்க வாழணும்? நீதி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? நீதி இருக்கிறது. உலக நீதி வேற. ஆமா, உலக நீதிக்கு தேவ நீதிக்கு என்ன வித்தியாசம்? உலக நீதி தப்பு செஞ்சவனுக்கு என்ன கொடுத்தே ஆகணும்? தண்டனை கொடுத்தே ஆகணும். புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. அப்படின்னா உலக வழக்கம் தேவ நீதி அல்ல. இப்ப தேவ நீதிங்கிறது என்ன? மன்னிப்போம், மறப்போம், நேசிப்போம், அன்பு காட்டுவோம், தீமைக்கு நன்மையை செய்வோம். ஆமா, இதுதான் தேவனுடைய நீதி. உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னா நீங்க எங்க இருக்கீங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க. இல்லைன்னா இருளின் அதிகாரத்துல இருந்து வந்துட்டு அவர் புடிங்கி உங்களை உள்ள போட்டாரு, நீங்க எங்க போயிட்டீங்க? சில ஆளுங்க இங்கேயும் கொஞ்ச நேரம் வாழ்றது, அங்கேயும் கொஞ்ச நேரம் வாழ்றது. இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை அழகா நடத்த விரும்புகிறார். ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யத்தின் புத்திரராய் வாழுங்கள். ஆமென். ஒரு இடத்துல சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ அழுகையும் பற்கிடிப்பும் நிறைந்த இருளிலே போடப்படுவார்கள்னு வசனம் சொல்லியிருக்கு. ராஜ்யத்தின் புத்திரர் தான். ஆனா எங்க போக முடியல? ராஜ்யத்துக்குள்ள, பரலோகத்துக்குள்ள போக முடியல. தயவு செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை பிரதிபலிக்கிறவனாய், நான் பகலுக்குரியவன். சொல்லுங்க. ஆமா, என்னை பார்த்து இயேசுவை பார்க்கணும். என்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த சமுதாயம் ஒரு நல்லவனா நல்லவளா பார்க்கணும். என்னை பார்க்கும்போது இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். என்னை பார்க்கும்போது தவறு செய்கிறவன் திருந்தணும். ஆமென். அப்படிதான் நான் வாழணும். என்னை அப்படி மாத்துங்கப்பான்னு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? திருத்தருக்கு யாரையும் முயற்சி பண்ணாதீங்க. திருத்த முயற்சி பண்ணீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. உங்க வாழ்க்கை மற்றவங்களை திருத்தணும். நான் சொல்றது புரியுதா? யாரா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, பக்கத்து வீட்லையோ, எதிர்த்து வீட்லையோ, உங்க சமுதாயத்திலையோ, நீங்க வாழ்ற இடத்துலையோ, எங்கேயோ யாரையாவது திருத்த முயற்சி செஞ்சீங்கன்னா தோல்வி அடைவீங்க. ஆனா திருத்துவதற்காக நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா சமுதாயம் உங்களை பார்த்து என்ன பண்ணும்? மாறும். ஆமென். நான் திருத்துகிறவன் அல்ல, திருத்துதலை பிரதிபலிக்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை பார்க்கிறவர்கள் திருந்துவார்கள். என்னை பார்க்கிறவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். என்னை பார்க்கிறவர்கள் மனித நேயம் மிக்கவர்களாய் மாறுவார்கள். ஆகவே எனக்குள்ள அது மனித நேயம் என்ன செய்யணும்? வளரணும். தேவ நீதி எனக்குள்ள வளரணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.